காம்பவுண்டர் வெள்ளசாமி. லெட் மீ செக் பிபி. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ? அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர். இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ இப்போ என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஐயோ நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years பால் வச்சுக்கங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர் நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27யா? நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய் இவனை தள்ளிட்டு வா. பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளர வந்து நிக்கிறேன்? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? டேய் போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர் நாய்கடி கூட நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? டேய் நீ யாரா? கமாண்டர். நான் யார்? டாக்டர். நீ எனக்கு என்னடா தொழிலாளி. நான் உனக்கு என்னடா தொழிலாளி. நேபாளல பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ற பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி இது வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன்? ஆமா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் நாய் தானம்மா. ஆமா பேஷண்ட் நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர் நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும். பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீ52 மாத்திரை, இந்த 3 வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி அனுப்புதான். Bloody nonsense. டாக்டர் Bloody nonsense. அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். சரி நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர் உங்க ஃபீஸ்? பீஸ் என்னம்மா பீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி. எஸ். இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ நாய் என்ன கிடைக்குமே. முதலாளியம்மா வராங்க. ஜோக்கர், உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா? கண்டவனை வீட்டுக்குள்ள விட்ட, அவனை நாய் கடிச்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்திரர் ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA ல இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி மேடம். நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர். டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய் டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய் நான் சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர் டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி நாயை கொண்டு போய் யாருகளையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிடுச்சாடா? நாயாது பேய். யானை தின்னு திங்குது. இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க 3 பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன். டாக்டர் என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு.
மூங்கில் செங்கல வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு. ஐயோ நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு எங்கேயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிப்போமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? ஆ. இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ். சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா விஷயம்? சார் எங்க நாய் காணாம போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கும் உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஜம்ப். டேய் தள்ளி நில்லு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பிறகுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர். நீ யாரா? கம்பவுண்டர். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 years. ஐயோ. போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் போடா. கொடுத்து போக சொல்லு. போடா. ஐய், 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 ஐய். என்ன டாக்டர் வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சுதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியர் இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர் இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. ஓ போய் நாய் கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சியா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை, எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கறியா? ஓகே நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர் என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேலே இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழே இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா. நர்ஸ், அட்டெண்ட் டு தி பேஷண்ட். நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க.
மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமீடியட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டது, உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்பதான் முத ரத்தம் கொடுக்குறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க, இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய், என்ன திமிரா? ரத்தம் கொடுத்துறாச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இது என்ன தண்ணீர் பந்தலா? எதிர மேல இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்போம். போடா போயா. டேய் பட்டிக்காட்டா, இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாருடா? நேபாள்ல 10 years. டாக்டர், அந்தம்மா டாக்டர், வெயிட் ஸ்லோலி. எனக்கு என்னாச்சு? அது ஏமா கேக்குறேன்? நீ ராஜா வெளியே போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் டாக்டர்? நம்ம ராஜாதான். டாக்டர், சும்மா இருடா. தியாகத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அவ்வளவு அடக்கமான பையன். அவன் தாமா ரத்தம் கொடுத்து காப்பாத்தினான். இஸ் இட்? இட் இல்ல, இட் இஸ். ரத்தத்தை நேரடியாவே பாய்ச்சறேன்னு சொன்னா, மெடிக்கல் ரீதியா அதெல்லாம் முடியாது, டீப் வழியா தான் பாய்க்கலாம்னு சொன்னேன். டாக்டர், என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். டாக்டர், எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு கை தெரியும்? மணக்க தின்றுக்கிறியே. என்ன திமிரு இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆயிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேன்னு. இவனுக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். டாக்டர், நானும் இவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிச்சிருக்கு, அப்படித்தானே? சொல்லேண்டா. அப்படிதான் டாக்டர். நீ சொல்லேம்மா. ஆமா டாக்டர், ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேன்னா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதா ஆயிடுச்சு. இவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர், நான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே, அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே? இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவெண்டா போதுமா? டாக்டர், எனக்கும் சம்மதம் தான். உன்னை பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்குவோம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன். நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர், கொஞ்சம் வாங்க. டாக்டர், எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும், என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் 40 நாய் ஒன்னா சேர்ந்து கடிச்சா கூட ஒன்னும் ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா? நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா, தண்ணி குடிப்பா. ஏய், பாத்தியா? முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப டம்ளர்லயே குடிக்கலாம். பாத்தியா? நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியாங்கிற நிமோனியா வேதி இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க்யூ டாக்டர், போயிட்டு வரேன். பாய் டாக்டர், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று ஒரு கையேடுறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வர வேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன்னு தந்தி கொடு. உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிக்கும்ல. என்னையா ஒரு வாரமா ஆளை காணோம்? மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்னையே அடிக்காம வந்துட்டேன். நகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க. இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது காலில் 6 விரலும் இருக்கான்.
இத வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்திருக்கேன். எங்க? டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில. வாங்க போலாம்.